வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வளர்க வேதாத்திரியம். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க்கை மலர்கள் நாள் ஒரு நற்சிந்தனையில் பிப்ரவரி 13 இன்றைக்கி அன்பு உரைகள் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் மகரிஷி மனவள கலைஞர்களுக்கு சில விளக்கங்களை கொடுக்குறாங்க. நம்ம எத்தனையோ பயிற்சிகள் எடுத்திருக்கோம். அது ஆரம்ப நிலை பயிற்சியாக இருக்கலாம், முதல் நிலை பயிற்சி முடித்தவங்களாக இருக்கலாம், 2ஆம் நிலையாக இருக்கலாம், 3ஆம் நிலையாக இருக்கலாம், பிரம்மஞான பயிற்சி முடித்தவங்களாக இருக்கலாம், அருள்நிதிகளாக இருக்கலாம், இன்னும் அதுக்கு மேலே தொண்டு செய்கிறதுக்கு தங்களை தயார்படுத்தி கொண்ட பேராசிரியர் அளவுக்கு உயர்ந்திருக்கலாம். எந்தெந்த அளவில் இருந்தாலும் அவங்களையெல்லாம் ஒவ்வொரு முறையும் பாராட்டுவது, வாழ்த்துவது என்பது தான் மனவளக்கலையில் மகரிஷி கொடுத்துருக்கக்கூடிய ஒரு சிறப்பு அம்சம். ஒவ்வொருவருக்குள்ளரையும் இருக்கக்கூடிய அந்த தெய்வீகத்தன்மையை வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் மகரிஷி வாழ்த்து என்பதையும் நமக்கு இந்த பாராட்டுறதையும் அதையெல்லாம் கற்றுக் கொடுத்துருக்கார். ஏன்னா எப்போ பார்த்தாலும் பிறருடைய குறைகளையே நினச்சி பழகிட்டோம் பல பிறவிகளில். இந்த மனித மனம் அப்படி தான் ஆகிப்போச்சு, நிறைகளையே நினைக்கிறதில்ல. அதே போல் தனக்கு இருக்கக்கூடிய குறைகளையே திருப்பி நினைக்குது. நிறைகள் எனக்கு என்னென்ன கிடைச்சிருக்கு அதை மறந்து போயிடுது. இப்போ அதுக்காகத்தான் இந்த மறந்தது எதெல்லாம் நமக்கு நினைக்கணுமோ அதை நினைக்கணும், எதையெல்லாம் மறக்கணுமோ அதை மறக்கணும். அதுக்காக மகரிஷி நமக்கு அடிக்கடி சில உரைகள், சிந்தனை உரைகள் சொல்லி நம்மளை உற்சாகப்படுத்துறதுக்கும், நம்மளை பாராட்டுறதுக்கும், எதிர்மறைகளையெல்லாம் வெளியே தள்ளுறதுக்கும், நேர்மறைகளை உள்ளே கொண்டு வர்றதுக்குமாகத்தான் சில கருத்துக்களை அவ்வப்போது நமக்கு வழங்கி வர்றாங்க. அதனால தான் சத்சங்க தொடர்பு வச்சுக்கோங்க பார் மகரிஷி ஒவ்வொரு தடவையும். இப்போ அந்த வகையில் இன்றைக்கி என்ன சொல்கிறாருன்னா பாருங்கள், நீங்கள் எல்லாம் மிருக நிலையிலேருந்து உயர்ந்து மனித நிலைக்கு 6வது அறிவுன்னு வந்துட்டீங்க. அங்கே அந்த குணநல பேறு பெறணும். ஏன்னா இதுவரைக்கும் பார்த்தோம்னா மிருகநிலை பதிவுகள்லேயே வாழ்ந்த பழக்கப்பதிவு பிறர் வளம் பறித்தல் அப்படிங்கிற முறையிலேயே வாழ்ந்தாச்சு. இப்போ அந்த தன்மை மாறணும். அப்படி மாறணும்னா உங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய பர்ஸ்பிகாசிட்டின்னு சொல்லக்கூடிய நுண்மான் நுழைப்புலன் அறிவு வெளிப்படணும். இந்த நுண்மான் நுழைப்புலன் அறிவுன்னு சொல்லும்போது என்னென்னா ஒரு சிறந்த வார்த்தையாக மகரிஷி அதை கொடுக்குறாங்க. நுண்ணிய மாண்புள்ள, நுண்ணியன்னா அதை விட நுண்ணியது கிடையாதுங்கிற மாதிரி, நுணுக்கமாக. மாண்புள்ளன்னா சிறப்பான, உயர்வான. நுழைப்புலன் அறிவு, பெனிட்ரேட்டிவ் அப்படிம்பார் ஆங்கிலத்தில். எதையும் கூர்ந்து உடனடியாக உணர்ந்து கொள்கிறது மட்டும் இல்லாமல் அந்த உணர்வை செயல்படுத்துவதற்கு விளைவை கணித்து கொண்டு செயல் செய்யக்கூடிய திறன் வருமா. அதுதான் நுண்மான் நுழைப்புலன் அறிவு அப்படி சொல்லுவாங்க. எந்த ஒன்றிலையும் நம்ம தடன்னு எண்ணம் வந்துருச்சுன்னா நம்ம பாட்டுக்கு செயல் செஞ்சுருவோம். அப்புறம் விளைவு வந்த பிறகு ஐயோ அப்படி செஞ்சுருக்கலாமே இப்படி செஞ்சுருக்கலாமேம்போம். ஆனால் நமக்குள்ள அந்த நுண்மான் நுழைப்புலன் அறிவு இருந்தும் கூட அந்த மிருக நிலையில் இருக்கக்கூடிய இயற்கை அறிவு தன்னை காத்துக்கொள்ளக்கூடிய அளவுக்கு மனம்ங்கிறது செயல்படும். அதுவே செயல்படுறதுனால தான் நமக்குள்ளாக இருக்கக்கூடிய நுண்மான் நுழைப்புலன் அறிவு வெளிப்பட முடியல. அப்போ நமக்கு இந்த மனவளக்கலை யோக பயிற்சிகள் மூலமாக, கர்மயோக வாழ்க்கை நெறிகள் மூலமாக, குண்டலினி யோகத்தின் மூலமாக நமக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த நுண்மான் நுழைப்புலன் அறிவை தட்டி எழுப்புறதுக்கு தான் தவம். ஆக்கினே சாந்தி துரியம் துரியாதீதம், இது அடிப்படை தவங்கள். இதை நம்ம செய்ய நம்மகிட்ட இருக்கக்கூடிய நுண்மான் நுழைப்புலன் அறிவு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதுவே இன்னும் பார்த்தோம்னா நம்ம கற்றல், கேட்டல், அனுபவித்தல் எவ்வளவோ பிறந்ததுலேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் நல்லது கெட்டது எல்லாமே போட்டு வச்சுருக்கோம். அதில் தேர்ந்த அறிவாக எடுத்துக்கணும். நல்லவைகளை மட்டுமே. எது நல்லது, விளைவு துன்பம் தராதெல்லாம் நல்லது தான். எண்ணம் தான் சொல்லாக செயலாக மலர்ச்சி பெறுது, செயலுக்கு விளைவு இருக்குது. அப்போது அது தேர்ந்த அறிவு இன்னும் இந்த நுண்மான் நுழைப்புலன் அறிவில் வேலை செய்ய டக்குன்னு எதையுமே நம்ம யோசிக்காமல் செய்யக்கூடிய அந்த தன்மை மாறிடும். அதான் குணநல பேரு அப்படிங்கிறார் மகரிஷி. மிருக குணத்திலிருந்து மனித குணம், மாமனிதனாக உயரணும். தெய்வீக குணம் நமக்குள்ளார இருக்கிறது வெளிப்படணுமே. அந்த வகையில் நம்ம தவம் செய்ய துரியாதீதத்தில் ஆழ்ந்து போக இறைநிலையே நானுமாக ஆகியிருக்கிறதுங்கிற அந்த உணர்வு நிலை கிட்டும் குரு மூலமாக. ஆனால் பழைய பழக்கப்பதிவுகளில் திரும்ப போய் ஆழ்ந்துருவோம். அதனால தான் எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், மனம் தன்னை தூய்மை செய்து கொள்ள எடுக்கும் முயற்சி.
தூய்மை செஞ்ச உடனே என்ன ஆகும்னா உள்ளுணர் அறிவு வெளிப்பட தொடங்கிடும். தவம் செய்ய செய்ய, தற்சோதனை செய்ய செய்ய உள்ளுணர் அறிவுனாக்க பின்னாடி என்னைக்கும் நடக்க போகிறதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சிடும். அது எத்தனையோ ஆண்டுகளுக்கு பின்னாடி நடக்கிறது. அதுக்கு ஒரு உதாரணமாகவே என்னுடைய வாழ்க்கையில் நடந்ததவே நான் சொல்லலாம். ஏன்னா எனக்கு 2 மகன்கள். சின்ன பசங்களாக இருக்கும்போதே ஒரு 3 வயசு 7 6 வயசாக இருக்கும்போதே நான் ஒரு நாள் இரவு கனவு மாதிரி தான். அதை நிறைய நாள் என்னுடைய தூக்கமும் விரிஞ்சு வெளியே போனதை கூட நான் கனவுன்னே என்னால் நினச்சிட்டு இருந்தேன் மகரிஷிகிட்ட வர்ற வரைக்கும். அப்படி தான் எல்லாருமே நினச்சிக்குவோம். நம்ம தூக்கமும் நம்மளை அறியாமே வெளியே போயிட்டு திரும்ப உள்ளே வந்துடும். அதுபோல் பல காட்சிகள் நடந்திருக்கு. அதில் ஒன்று இந்த கனவு மாதிரி. என்ன, ஒரு பெரிய வெள்ளம். அந்த வெள்ளத்தில் என்னுடைய 2 பசங்களும் நின்றுட்டு இருக்காங்க. நானும் ஐயோ பிள்ளைகளை பிடிக்கவும் முடியல, தண்ணி இழுத்துக்கிட்டு போகுது. அதில் ஒரு பையன் இழுத்துட்டு போயிடுச்சு தண்ணி. இன்னொரு பையன் நிற்கிறேன், அவனையும் இங்கிட்டு திரும்பி பார்த்து அங்கிட்டு பாங்குள்ள தண்ணி இழுத்துட்டு போயிடுச்சு. இது நடந்த பல ஆண்டுகளுக்கு பின்னாடி உண்மையிலேயே என்னுடைய 2 பிள்ளைகளும் இறந்துடுறாங்க. இப்போ இதுபோல் நமக்கு பின்னாடி என்றைக்கோ ஒரு 30-20 வருஷத்துக்கு பின்னாடி நடக்கக்கூடியது கூட முன்னாடியே நமக்கு தெரிவிக்கக்கூடிய ஒரு நிலை கிட்டும். அதுதான் உள்ளுணர் அறிவுங்கிறது. அதே போல் உலகத்தின் மறுபடியில் இருக்கக்கூடிய சில விஷயங்களெல்லாம் கூட நம்முடைய வினையை கழித்துக் கொள்வதற்கு நமக்கு தேவைப்படுமே. ஆனால் அதெல்லாம் நமக்கு காட்சிகளாக விரியும். அதை பார்த்தா கனவு மாதிரியும் கூட சில நேரத்தில் தெரியும். இது எல்லாமே நம்ம அந்த உள்ளுணர் அறிவு எதுக்காக நமக்கு கிடைக்குதுன்னா, அதை நம்ம as it is accept it, துரியாதீத தவத்தில் எது நடந்ததோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய திறன் நமக்கு, அந்த வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்பை இல்லைன்னு சொல்லக்கூடிய அந்த நிலைமைக்கு நமக்கு இது வேணும் வேண்டாம் அப்படிங்கிறது இல்லை. மகரிஷியே கடைசியில் என்ன சொன்னார் உரையில், சிந்தனை உரையில், அவருடைய வாழ்நாளுடைய இறுதி சிந்தனை உரையில் வேண்டாமை வேண்டும்ங்கிறது தான் சொன்னார். வேண்டாமைங்கிறது வேணும். அப்போ வேண்டுதலும் இல்லை வேண்டாமையும் இல்லை, ரெண்டும் இல்லாத நிலை. அப்போ அந்த மனம்ங்கிறது கடந்து அறிவுன்ற நிலைக்கு போயிட்டோம் அப்படின்னா எது நடந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய திறன் நமக்கு கிடைச்சிடும். பின்னாடி நடக்க போகிறத முன்னாடியே யூகித்து, அதுதான் அனுமானம், அசும்சம்பார். அனுமானித்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையை தகமைத்து கொள்ளக்கூடிய அந்த தகமைங்கிறது சூழ்நிலைக்கேற்ப தன்னை அமைச்சிக்கிறது தான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பச்சோந்தின்னு சொல்லுவோம். சில ஜீவராசிகள் என்னன்னா எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய நிறத்தை மாற்றி அமைச்சிக்கும். எதிரிகள்கிட்ட தன்னை தற்காத்து கொள்வது, அது இயற்கை அறிவே அங்கே தகாமைவை ஏற்படுத்தி கொடுத்துருது. அதுபோல் நாம் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், இப்போ ஒரு சாவு வீட்டுக்கு போகிறோம்னா அங்கே போய் உட்காந்து கேன்னு சிரிக்க முடியுமா? முடியாது. அப்போ அங்கே இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்துக்கிறோம். அதே மாதிரி ஒரு கல்யாண வீட்டில் போய் உட்காந்துட்டு கல்யாணம் தாலி கட்டிக்கிட்டு கீழே உட்காந்து ஒப்பாரி வச்சு அழுவோமா? அழுக மாட்டோம், சந்தோஷமாக சிரிப்போம். அப்போ அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளை தகாமச்சிக்கக்கூடிய அந்த திறன் அந்த 6வது அறிவுடைய மனிதருக்கு மட்டுமே இருக்குது. அப்போ அந்த நிலையில் அதையெல்லாம் நம்ம வெளிப்படுத்தி தெய்வீகத்தன்மையை வெளியே கொண்டு நடக்கிறதெல்லாம் நன்மைக்கே. எல்லா வினைப்பதிவுடைய தாக்கம் அவ்வளவும் வெளிப்படுது அப்படிங்கிறத அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய திறனை வளர்த்து கொண்டு மற்றவர்களுக்கு ஒரு முன் மாதிரியாக நம்ம இருக்கணுங்கிறார். இன்றைய சிந்தனையில் மகிழ்ச்சியாகத்தான் சொல்கிறார். நீங்கள் அதை செய்யுங்க, இதை செய்யுங்க, நீங்கள் தவம் எடுத்துக்கோங்க, அதை பண்ணுங்கள், இதை பண்ணுங்கள், மனவளக்கலைக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடணும்னு அவசியமே இல்லை. உங்கள் மனம் தவம் செஞ்சு திறமைகளையும் வலிமைகளையும் பெருக்கி கொள்ளும்போது அடடடா எப்படி இருந்தவங்க எப்படா இப்படி ஆகிட்டாங்க, இவ்வளோ நல்லா உயர்வாகி போயிட்டாங்களே அப்படின்னு அடுத்தவங்க பார்த்தா, ஓ இந்த பயிற்சி எடுத்துக்கிட்டால் நமக்கும் அவ்வளோ கிடைக்கும் போல இருக்கு, இந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கை வசதிகளும் உயரும், மற்றபடி நம்முடைய அமைதி நிறைவுங்கிறது காக்கப்பெறும் அப்படிங்கிறத அது ஆட்டோமேட்டிக்காக அவங்க உணர்ந்து கொள்ளும்போது தாங்களாகவே வர ஆரம்பிச்சிருவாங்க. எந்த இடத்துலையும் திணிக்கக்கூடாது. நம்ம குடும்ப உறுப்பினர்கள்ட்ட கூட நீங்கள் நிறைவாக இருக்கணுமா, வாங்க உடற்பயிற்சி செய்யுங்க, காய்கறி பயிற்சி செய்யுங்க, அதெல்லாம் சொல்லவே கூடாது. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஆரோக்கியமாக உடலையும் மனதையும் வச்சுட்டு எது நடந்தாலும் நான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய திறனையும் நம்ம வளர்த்து கொண்டே வந்தோம் அப்படின்னா மற்றவர்களுக்கு நம்ம ஒரு மாடலாக முன்மாதிரியாக திகழும் போது தான் தாங்களும் அந்த நிலைக்கு அவங்க உயரணுங்கிற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்த முடியும். ஏன்னா எண்ணம்ங்கிறது பிறர் எண்ணம், பிறர் மன தூண்டலால் ஒரு எண்ணம் எழலாம், செயலாக மலரலாம்னு எண்ணம் ஆராய்தல நமக்கு மகிழ்ச்சி சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த பிறர் மன தூண்டல் அப்படிங்கிறத நம்ம எந்த அளவுக்கு நம்ம உயர்ந்திருக்கோங்கிறத அவங்களுடைய எண்ணத்தை நம்மளை பார்க்கும்போது அவங்களும் நம்மளும் இந்த பயிற்சிகளை எடுத்து நம்மளை உயர்த்தி கொள்ளணும். இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக அது நல்ல முறையில் அது இயற்கைக்கு ஒத்த அளவுலையும் பிணக்கு இல்லாத நிலையிலையும் மனவளக்கலை பரவனா தான் உலகம் முழுவதுமே போய் சேர முடியும். அதனால் நாம் எல்லாருமே ஒரு கர்ம யோகிகளாக மற்றவர்களுக்கு ஒரு முன் மாதிரிகளாக
திகழணுங்கிறது தான் இன்றைக்கு நமக்கு ஒரு வாழ்த்து செய்தியாகவே மகிழ்ச்சி நமக்கு கொடுத்துருக்காங்க. அதனால் நாம் பெற்ற பயிற்சிகளை விடாமல் தொடர்ந்து செய்யணுங்கிற ஒரு வைராக்கியத்தை மட்டும் நம்ம ஏற்படுத்திட்டு சத்சங்க தொடர்பை விடாமல் வச்சுக்கிட்டோம்னாவே நம்ம திரும்பவும் அந்த பழைய வாழ்க்கைங்கிறது பிஃபோர் மனவளக்கலை போகாமல் மனவளக்கலை பயிற்சி எடுத்த பிறகு நம்ம ஓரளவாவது பெற்ற அந்த அமைதி நிறைவு அது தொடர்ந்து நமக்கு அது மேலும் மேலும் உயர்வடைகிறதுக்கு வாய்ப்பளிக்கும் என்று கூறி இந்த சிந்தனையை நிறைவு செய்வோம். வாழ்க வளமுடன்.